ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு நாங்க ஏகப்பட்ட ஜோக்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவை யார் மனசு புண்படுத்த இல்லைங்க, சிரிக்கிறது மட்டும்தான். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம ஒருத்தர் தென்னை மரத்துல ஏறாரு, என்ன பண்றாரு பார்க்கலாம் வாங்க. தென்னை மரத்துல ஏறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும்னா தென்னை மரத்தை கட்டி இருக்கணும். நீ அதை சாச்ச, நான் ஒண்ணு சாக்கிறேன். இங்க ரெண்டு ஜோடி ஒன்னாதான் நடக்கும், நடந்து படியில இறங்குறாங்க. மீனை பிடிச்சா சட்டியில போடணும், அதை விட்டு போட்டு ஜட்டி கட்ட வைக்க கூடாதுங்க, இப்படித்தான் கவிக்கும். இங்க ஒருத்தர் போதையில என்ன பண்றாருன்னு தெரியுங்க, தன்னை அறியாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. கிரிக்கெட் மட்டையை தாங்க அடிக்க சொன்னாங்க, ஆனா அவர் மட்டையோட சேர்த்து என் மண்டையும் அடிச்சிட்டாரு. இதெல்லாம் நியாயமாங்கிற மாதிரி கிரிக்கெட் ஆட்டம் ஆயிடுச்சுங்க. வாங்க பார்க்கலாம். புதுவிதமா சப்ளைங்க இது, அதாவது புஸ்வான மாதிரி கொண்டு வந்து நிக்கிறாங்க. அந்த மனுஷ பாவம் எதிர்பார்க்கவே இல்லை, ஏதோ தீ பத்திக்கிச்சுன்னு நினைச்சு தட்டி விட்டுட்டாரு. அப்புறம் பார்த்தா மாப்பிள்ளை பொண்ணுகிட்ட ஏதோ கொடுக்க வந்திருக்கிறாருங்க. ஆனா ஃபாதர் கிட்ட மாப்பிள்ளை பொண்ணு தான் கீழே விழுணும், ஆனா இவர் விழுகிறாரு. இதுதாங்க வித்தியாசமான கல்யாணம். பாவம் அந்த மனுஷன். யாரோ பயமுடுத்துறாங்க, நான் பயப்படுறேங்கிற மாதிரி நடிச்சாங்க. கடைசியில பார்த்தா அந்த கால் அங்க சுடுக்கிடுச்சு. தேவையா செல்ஃபி எடுக்கிறேன்னு பந்தாவா போய் தண்ணி கிட்ட நின்றாங்க. ஆனா அங்க நடந்தது வேற. அதை பார்த்தாலே சிரிப்பா ஒரு போறதுக்கு வலிக்கு வேற விழுந்துட்டாங்க பாவம். இங்க ஒரு ஃபங்க்ஷன்ல பாவம் அந்த மனுஷன் சும்மாதாங்க தூங்கிட்டு இருக்காரு, உட்காந்துருக்கான்னு தெரியல. போய் அவரு காதுலயே டம்மான்னு ட்ரம்ஸ் அடிச்சாரு பாருங்க. மனுஷன் பயந்துட்டாரு. பொண்ணு பிள்ளை நீ மட்டும் சால்வை பத்தில போடுமா, எனக்கு வந்து சால்வை வேணும், நானும் வெள்ளை ட்ரெஸ் தானே போட்டிருக்கேன் அப்படிங்கிறது நாய். அழகா இருக்குது, புசு புசுன்னு இருக்குது, பூ டிசைன் சொல்லி கொண்டு வந்து கண்ணுல காட்டுறான்னு சொன்னா வாயில ஊட்டி விட்டுட்டா பாவம் அந்த அம்மா. நீ சாகாத குறைதா. இந்த ஒருத்தர் ரெண்டு கால் மோதிக்கிற மாதிரி காட்டுறாங்க, பார்க்கவே பயமா இருக்குது. ஆனா கொஞ்சம் தூரத்துல பார்த்தோன்னே தான் தெரியுது அதோட உண்மைத்தனை எல்லாமே. இங்க சோப்பு தண்ணியும் மிச்சப்படுத்துறாரா, அது போக தண்ணியும் மிச்சப்படுத்துறாரா. அதனாலதான் முதுகுலயே கட்டிட்டு குடிக்கிறாரு. பாருங்களே அந்த அற்புதமானத. இந்த மாதிரி குடிக்கும்போது உங்களுக்கு மகுக்குன்னு ஒரு வேலையாகாதுங்க. ஒரே நேரத்துல சீக்கிரமாவே குடிச்சு முடிச்சிடலாம், டைம் சீக்கிரமா சேவ் ஆயிரும். நான் நினைக்கிறேன், வேணா ட்ரை பண்ணி பாருங்க வீட்டுக்குள்ள. இந்த அம்மாவுக்கு அவசரமா எச்சி வந்துச்சு போல, அதனால வேகமா துப்புனாங்க, மாஸ்க் போடுறது கூட தெரியாம. ஐஸ் கட்டி இருக்குதுன்னு ஒரே குத்துனாரு. அவ்வளவுதான், இந்த கிளாஸ் சேர்ந்து ஓட்டையெல்லாம் ஆயிடுச்சு. கம்பி படியில கஷ்டப்பட்டுதாங்க ஏறணும், ஆனா இறங்கும் போது கஷ்டமே பட வேணாம், அதுவே நம்மள கீழே தரிச்சு கூட்டிட்டு வந்து வச்சிரும். பாருங்களேன் இங்க ஒருத்தர் இறங்குறத, சூப்பரா இருக்கும். இங்க மக்களை பயன்படுத்துன்னு சொல்லி போட்டு காட்டுறாங்க, ஆனா அதனால வந்த விளைவுகளை பாருங்க. ஹர்ட்ட வராம இருந்தா சரி. மாப்பிள்ளையும் பொண்ணும் புது வாழ்க்கைக்கு போறாங்கன்னு சொல்லி வெக்கப்படக்கூடாதுன்னு ஒருத்தரை நடுவுல நிக்க வச்சிருந்தா அந்த மனுஷன் கம்பி நினைச்சு அவங்க ரெண்டு கைய பிடிச்சி சுத்துறத பாருங்களே. கல்யாண பொண்ணு போட்டிருக்க கவுனை பார்த்து அந்த குழந்தை பெட்டு நினைச்சு போல ஓடி போய் குதிக்குதுங்க. அதை பார்த்து அந்த பொண்ணு சிரிக்குது. நீங்களும் பாருங்களே. இங்க ஒருத்தர் சேர் இல்லாம உட்காந்துருக்காங்க, அதை வேடிக்கை பார்த்துட்டே ஒருத்தர் சைக்கிள் ஓட்டி போனா அவ கீழே விழுந்துட்டா. இதெல்லாம் தேவையா? யாரு எப்படி உட்காந்தா என்ன, நீ ரோட்டை பார்த்துட்டு போக வேண்டியதானே.
இங்க சர்க்கஸ் வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனா அந்த அம்மா போய் அதுல போய் கால் வச்சுன்னு அதோட வெயிட் தாங்காம உருண்டுருது. ஏமா அது என்னன்னே தெரியாம ஏமா அது மேல காலை வைக்கிற? இங்க ஒருத்தர் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்காரு. அங்க நாய் வந்து அவர் துரத்துது. ஆனா அந்த நாய் துரத்தின இதுல அவர் பாவ சவப்பட்டியில விழுகிற போய் பாத்ரூம் டப்பால போய் விழுந்துட்டாருங்க. சார் பாத்து வாங்க சார், மழைக்காலம் வலிக்கு கீழ் விழுந்துட போறீங்க, பொறுமையா வாங்க சார், குதிச்சு குதிச்சு வராதீங்க. நான் தான் அப்பவே சொன்னேன் சார், என் பேச்ச எங்க கேட்டீங்க? இந்த அம்மா கரண்டிலேயே அந்த தோசையை திருப்பிருக்கலாம், இதெல்லாம் தேவையா? விட்ட காட்டேன்னு கையை சுட்டுட்டு அழுகுறாங்க பாவம். இது ஒண்ணும் பெரிய நதி இல்லைங்க, இத போய் தாண்டி செல்லப்படி விட்ட கட்டின கடைசியில விழுந்துட்டாங்க. இதுக்கு நீங்க நடந்தே போயிருந்துக்கலாம். சொன்னா எங்க கேக்குறாங்க, பட்டாதான் திரும்புவாங்க. நானும் தூரில ஆறேன்னு ஆனாங்க, ஆனா கீழே வந்துட்டாங்க. அடுத்த ஒரு நொடி மண்ணில விழுந்தது பாரு ஒரு அடி. With the kids jingle belling and everyone telling you be a அந்த பொண்ணு வரது பார்த்து தானே டைரக்ஷன் பார்த்து வரீங்க, பாத்தீங்களா? Oh, please be careful, sweetie. Oh, Samantha! தண்ணியில இறங்கும் போது பார்த்து இறங்குமா, செல்ல பார்த்துட்டே இறங்கக்கூடாது, இப்படித்தான் இருக்கும். அடேங்கப்பா, கப்பல்ல வந்து அது நடுக்கடல்ல தான் லவ் சொல்லுவேன்னு சொல்லி போட்டு வந்திருக்கிறாரு. அடுத்த நொடி என்ன நடக்குது தெரியல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்ப்போம். கையில எடுத்ததே எடுத்த, கொஞ்சம் பொறுப்பா எடுத்துக்கல. இப்ப பார்த்து தண்ணிக்குள்ள விழுந்து போச்சு, என்ன பண்றது போ. Can we skip to the good part? ஏமா அந்த அவரை காப்பாத்த சொன்னா நீ கேட்கன்னு சிரிக்கிற. பாவம் அந்த மனுஷன், உனக்கு போய் மோதிரம் முடித்தாரு. வாவ், இங்க ஒருத்தவங்க தன்னோட திறமை காட்டுறதுக்காக ஓடி வராங்க. அந்த திறமையை நம்மளும் பார்த்து வியந்து பாராட்டுவோமா? வாங்க, ரெடியா இருப்போம். எங்க பாக்கலாம். ஏமா இப்படி பார்த்து பொறுமையா வரக்கூடாது, ஆர்வ கோளாறு. ஏப்பா போட்டோகிராஃபர், உனக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு வேற லொகேஷனும் கிடைக்கலையா? அந்த கம்பி மேல நடக்க சொல்லிதான் இருப்பியா? அட பைத்தி, நீ கம்பி மேல நடந்துச்சு நான் போட்டோகிராஃபர் அடிக்காம அந்த கம்பியை போய் அடிக்கிறாரு. இவன் ஒரு பெரிய முட்டா பயிரல. இங்க ஒரு அம்மா சும்மா போகாம வித்தை காட்டுறேன்னு ஒரு வித்தையை காட்டாங்க. அந்த வித்தையை கொஞ்சம் பாருங்களேன் நீங்களே, சூப்பரா இருக்குல்ல? ஆமா வாங்க. நம்ம வித்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் பாக்குறீங்களா என்ன நடக்குதுன்னு? என்னம்மா ஓடி போய் தொகுக்கடின்னு விழுந்துட்ட? ஆத்தங்கரை செயலெல்லாம் பொறுமையா போகணுப்பா, இல்லைன்னா நம்ம தான் வலிக்கிடுவோம். நான் தான் சொன்னேன், கேட்டியா? பாரு இப்ப வலிக்கு விழுந்தது யாரு? நீதான். நீ மட்டும் ஏன் தனியா ஆடுற? நானும் கூட சேர்ந்து ஆடுறவா? சும்மா இருந்த பொண்ணு சொரிஞ்சு விட்ட மாதிரி தனியாடிட்டு இருந்த பொண்ணு கூட சேர்ந்து இந்த அம்மா உட்காந்து என்ன ஆச்சுன்னு பாருங்களேன். அந்த பொண்ணு வாட்டி தானியா ஆடிட்டு இருந்துச்சு, இந்த அம்மாவுக்கு பொறுக்கல, கூட உட்காந்து தானும் சேர்ந்து உனத்தையும் கெட்டது போல போய் விழுந்துருச்சு. 2 குப்புற அடிச்சு. அட முட்டா பையிலே, வண்டியில உட்காந்துட்டு ஜாலியா வரைய, பின்னாடி சட்டை திறந்திருக்குதுன்னு எரிஞ்சு குமிஞ்சிருக்க கூட. அதுக்கப்புறம் மண்டையில லொட்டு விழுந்துச்சுல்ல. எவ்வளவு பெரிய குச்சி வச்சு தென்னை மரத்துல இலைங்க எடுக்கிறாங்க, அழகா எடுக்கிறாங்களா, பாக்கலாம் வாங்க. தென்னை மரத்துல இருந்து இலை பறிக்கிற, ஏமாப்பா தள்ளி நின்று பறிக்க கூடாது, இப்படி தலையில படி இறங்கும் போது பாத்தி இறங்கணும்னு போன வாட்டியே சொன்னேன். இந்த மனுஷனுக்கு புரியல போல தெரியுது. நாயை கட்டி வச்சு வாக்கி கூட்டிட்டு போனா இப்படித்தான் இருக்கும், நம்மளையே சில நேரம் கவுத்துரும். நீ போட்ட பெல்ட் உனக்கே ஆப்பு வச்சிருச்சு பாவம்.
வண்டியை ஓட்டிட்டு போகும்போது பொறுமையா ஓட்டிட்டு போங்கப்பா, இல்லைன்னா பின்னாடி இருக்கிறவரு உங்க தோல் மேல ஏறி வந்துக்குவாரு, வேதாள மாட்டோம். கொஞ்சம் பொறுமையா போக கூடாதா பாரு, சொன்ன உடனே அடுத்து அது வாட்டிக்கு புல்லு மேய்ஞ்சிட்டு இருந்தது. உனக்கு என்னையா ஆச்சு? அதை போய் சீண்டுற. சீண்டன உனக்கு இதெல்லாம் தேவையா? போ ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கோ. படியை இடிச்சன்னா கீழே இருந்துதான் இடிப்பான். இந்த ஆள் என்ன வித்தியாசமா படி மேல நின்று இடிக்கிறான். ஐயோ ஐயோ, இந்த ஆளுக்கு இங்கிருந்துதான் அறிவு தெரியல. படி விழுந்ததுமே உன்னையும் சேர்த்து விழுக்காட்டிடுச்சு. அடிக்கிறது பட்டுச்சா இருந்துட்டு ஆஸ்பத்திரிப்பா. காட்டு மேட்ல நடந்து வரும்போது ஓடி வரக்கூடாதுப்பா, பொறுமையா நடந்து வரணும், இல்லைன்னா இப்பதான் ஒருத்தனை சொன்னேன், இப்ப நீயுமா? ஐயோ ஐயோ. இங்க ஒருத்தர் மீனுக்கு வலை உரைன்னு சொல்லி போட்டு வீசினதுல அவரே விழுந்துட்டாரு. பொறுமையா வீசிக்க கூடாதுப்பா, உன்னோட முழு ஸ்ட்ரென்த்தையுமா வலையிலேயே காட்டுவ பாரு. ஓகே நண்பர்களே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வேறொரு வீடியோல சந்திக்கிறேன். இந்த வீடியோ உடனே வரணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பாய்.